அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய சகோதரர் எவ்வாறு இந்த தேவ ஒளியும் ஒளியும் என்ற புத்தக ஊழியத்தை ஆண்டவர் தாமே சொல்லி அந்த புத்தக ஊழியத்தை கடந்த 30 வருடத்திற்கு மேலாக இந்த ஊழியத்தை செய்து வந்தார் என்று நாம் பார்த்தோம். அவருடைய பொருளாதார தேவை எவ்வாறு சந்திக்கப்பட்டது, புத்தக ஊழியத்தான தேவை எவ்வாறு ஆண்டவர் தாமே பலரோடு பேசி அந்த புத்தக ஊழியத்தினுடைய தேவையை எவ்வாறு சந்தித்தார் என்று பார்த்தோம். இது கடவுள் எத்தகைய உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதும், அவருடைய நற்செய்தி பணி மூலமாக இறைவார்த்தை எல்லா இடத்திற்கும் செல்ல வேண்டும் என்பதிலே ஆண்டவர் எவ்வளவு விருப்பமுடையவராக இருக்கிறார் என்றும் நாம் பார்த்தோம். நாம் இந்த நாளிலே நம்மளுடைய சகோதரருடைய ஊழியம், அவருடைய புத்தக ஊழியம் மற்றும் பல்வேறு விதமான ஊழியத்திலே பொருளாதார தேவைகள் ஆண்டவர் பலர் மூலியமாக சந்தித்தாலும், மேலும் பலவிதமான ஊழியங்களுக்கு அவருக்கு உறுதுணையாக இருந்து வேறு யாராவது உதவி செய்தார்களா? ஸோ இதை குறித்து நாம் நம் சகோதரத்திலே கேட்போம், வாருங்கள். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரதர், உங்கள் ஊழியம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது இல்லையா பிரதர்? ஸோ இப்போ ஊழியத்தினுடைய பொருளாதார தேவைகள் மக்கள் ஏதோ ஒரு விதத்திலே ஆண்டவர் பல மக்களுடைய உள்ளத்திலே பேசி சந்தித்து வருகிறார். ஸோ இதை குறித்து நீங்கள் பல இடத்தில் பங்குக்கு போக வேண்டியிருக்கிறது. மற்ற உங்களோடு சேர்ந்து உங்களுடைய ஊழியத்திலே பங்குதாரராக இருந்து மற்ற விதத்திலே ஜெபத்திலும் காணிக்கையிலும் மற்ற விதத்திலும் உங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் யாருமே இருக்கிறார்கள் அப்படிது. ஸோ அதை குறித்து ஏதாவது சொல்ல முடியுங்களா? உண்மையிலே இது பார்க்கும்போது ஆண்டுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. ஏசாண்டவர் அவருக்கு 72 பேர் சேர்ந்துட்டு ஒரு 12 பேர் 3 பேர் உள்ள சேர்ந்துட்டாருங்களா? அவர் எப்படி கூப்பிட்டு செட்டப் பண்ணார். ஆனால் நான் யாரா கூப்பிட முடியுமா? பாப்பா ஊழியத்துக்கு செய்யப்பா செய்யன்னு சொல்ல முடியுமா? அப்படிலாம் முடியல. ஆனாலும் கடவுள் என்னை வழிநடத்துகிற ஆண்டவர் சிலரோடு கூட பேசி அப்படியே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார். எனக்கு சில காரியங்களில் நான் ஒரு நாளைக்கு சொல்கிறேன். அதாவது எனக்கு இந்த கனவுன் வழியாக பார்க்கும் பொழுது ஒரு டைம் ஒரு கனவு வழியாக நான் பார்க்கனாக்க கனவு கண்டிருக்கிறேன். அந்த கனவு கண்டும்போது நிறைய மக்கள் எல்லாம் வெளியே போயிட்டுக்கிறாங்க. ஒரு கனவில் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கிறாங்க. பெரிய ரோடு, அந்த ரோட்டில் நிறைய மக்கள் போய் நிற்கிறாங்க. சரி, என்ன இந்த மக்கள்லாம் வெளியே போயிட்டு இருக்கிறாங்கன்ட்டு அது பண்ணிட்டு நாங்கள் ஒரு பெரிய டவருக்கு, அந்த டவர் மேலே ஏறி எங்கே போகிறாங்க பண்ணால் கொஞ்சம் தூரம் தான் போய் அப்புறம் ஆட்களே தெரியல. இது கனவா இல்லை தரிசனம் மாதிரியா? ஒரு அது கனவு படுத்துட்டு கனவு காண்றேன். அந்த கனவுல இப்படித்தான் பண்ணிருக்கோம். அதுக்கும் எல்லாம் போய் விழுறாங்க. அப்புறமேல நான் அதாவது ஒரு புக்கு கூட போட்டிருக்கேன் இதை பற்றியே. அதில் போய் விழுறாங்க. அப்புறம் நான் மேலே விட்டு காணலேன்னு சொல்லிட்டு பாருங்க, காணலே ஆண்டவரை எங்கே போனாங்க, இவ்வளோ பேர் போனால் குழந்தைகளை காணலேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ என்னை நரகத்தை காட்டினாங்க. எல்லாம் போய் நரகத்தில் விழுறதை காட்டினாங்க. அது கனவு எப்படி காட்சி, கனவு காட்சி. அப்புறமேல அது நான் எல்லோரும் கையை நீட்டி போவாதீங்க அது போவாதீங்க, அது பெரிய ஆபத்தான இடம், யாரும் போவாதீங்கன்ட்டு நான் கையை நிட்டுறேன். எல்லாம் கையை தள்ளி விட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி போயிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் போயிட்டுக்கு எல்லாம் ஒதுக்கிட்டு எல்லாம் போகிறாங்க. நான் யாரையும் போயிட்டு ஒரு மாதிரியா பேசிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. எனக்கு தான் கடவுள் எனக்கு நரகத்தை காட்ட போகிறான். போகாதேன்னா போன்ட்டு நான் சொல்ல யாரும் கேட்கவே இல்லை. நான் எப்படி கீழே தரையில் விழுந்து முட்டி போட்டுன்னு அப்படின்னு வச்சுட்டு ஐயோ இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு கத்திட்டு எழுந்து தயவுசெய்து போகாதீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கூட 2 பேர் நாட்டுன்னு ஏங்க அவர் சொல்கிறாருல்ல, இல்லைங்க நிற்கலாங்க, என்ன விஷயம் பார்க்கலாம், இது சொல்கிறாருல.
நான் முட்டி போட்டு அழுதுட்டு பின்னாடி இயேசுவேன்னு சொல்லிட்டு முன்னாடி நாட்டு 2 பேர் நிற்கிறோம். எனக்கு சப்போர்ட் நிற்கிறாங்க. சப்போர்ட் நிற்கிறாங்க. சரி சரி 2 பேர் சப்போர்ட் நின்றாங்க. அப்புறமெல்லாம் இன்னும் ஒன்று இருக்கு, ஒவ்வொருத்தராக சேர்ந்துட்டு அநாட்டை ஏற்ற சொன்னாங்க. இப்படி போயிட்டு அப்போ தான் மக்கள் கொஞ்சம் நிற்கிறாங்க. நான் ஒருத்தனா இல்லை, அவநாட்டு கொஞ்சம் பேர் இந்நாட்டு கொஞ்சம் பேர் நின்று எல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க. அப்போ தான் நிற்கிறாங்க. நின்று முன்னாடிக்கும் அதில் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா கடவுளுடைய ஒளி கேட்குது. நானே வழியும் உண்மையும் வாழ்வும் எல்லாத்துக்கும் வழி பால். அன்னைக்கு அந்த கனவு கண்டேன். இந்த கனவுடைய மறைவுண்மை எனக்கு நரகத்தை பற்றி சொல்கிறான்னு நினச்சிருந்தோம் இல்லையா. அது பிற்பாடு பார்த்தோன்னா என்னுடைய ஊழியத்தில் ஒவ்வொருத்தராக வந்து ஜாயின் ஆரம்பித்தாங்க. அந்த கனவுல பார்த்த மக்களா? இல்லை நான் எப்படி பண்ணேன் கனவுல நான் கனவு எப்படி காணேன். அடுத்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரதர் சில ஒருத்தர் வருவார். அவர் வந்துட்டு, பிரதர் நீங்கள் இப்படி ஊழியம் பண்ணுறீங்க, உங்களோடு கூட இணைந்து உங்களுக்காக நான் ஊழியம் பண்ண வரேன் பிரதர், நீங்கள் என்ன சொல்கிறீங்களா செய்கிறேங்க, என்ன சொல்லுங்க செய்கிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஆச்சரியம். அப்படியாப்பா வாங்க, சரி இந்த புக்கெல்லாம் ஒட்டணும், அட்ரஸ் எல்லாம் எழுதணும். அப்போல்லாம் அட்ரஸ் எல்லாம் அவங்க எழுதுறது தான். எவ்வளோ படிச்சுக்கிறேன்னு கேட்டு அவங்க இந்த அட்ரஸ் எல்லாம் எழுதுங்க. அவங்க கையில் உட்காந்து ஒவ்வொரு புக்குக்காக அட்ரஸ் எல்லாம் எழுதுவாங்க. அப்போலாம் பிரிண்டிங் கிடையாது, அட்ரஸ் எல்லாம் எழுதுவாங்க, அதில் ஸ்டாம்ப் ஓட்டுவாங்க, அப்படிலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீ என்ன இப்போ சொல்லு பிரதர், எனக்கு அவ்வளோ படிப்பறிவு இல்லை பிரதர், ஏதோ நீ சொல்கிறீங்களா வரலான்ட்ருக்கேன். அப்படியா இப்படி செய்யுங்க. இப்படி பார்த்தோன்னாக்க ஒவ்வொருத்தராக எனக்கு அப்படியே சேர ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி இந்த ஊழியம் செய்கிறனாக்க ஜபத்தில் உதவி பண்ணுறவர்கள் அப்படியே வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எப்படி என்னன்னாக்க நான் ஜெபிக்கிற நாட்டில் அவங்க கூட ஜெபம் பண்ணுவாங்க. ஜெப நண்பர்களாக இருக்கு. நான் சொல்லுவேன், இந்த கருத்துக்காக நான் ஜெபிக்கலாம், இந்த கருத்துக்காக ஜெபிக்கலாம் பொழுது அப்போ நான் வந்து நான் மனைவி ஜெபம். ஆனால் இப்போ என்னோடு கூட கை கோத்துக்கிட்டு ஜெபிக்கிற ஜெப நண்பர்கள் நிறைய பேர். அந்த பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம்ன்றது, இந்த மோசைக்கு வந்து அமலேக்கரோட போர் புரியும் போது இருவர் வந்து கை தாங்கிட்டு கல்லுக்கு மேலே வச்சு நிற்பாங்கல்ல. ஆமாம் ஆமாம், அது கூறு ஆரோணும். அந்த மாதிரி இங்கே நாட்கள் கூட எனக்கு நிறைய காரியங்களில் ஊழியத்தில் ஒவ்வொருத்தரும் ஊழியத்தில், இந்த புத்தக ஊழியத்தில் ஒரு பக்கம், இப்போ மற்ற தொலைக்காட்சி ஊழியத்தில் ஒரு பக்கம், இப்போ தொலைக்காட்சி ஊழியம் மாதா டிவி பார்க்கும்போது சகோதரர் ஜேம்ஸ் இவர் அமர்தம் செட்டப் பண்ணுவார். இந்த லெட்டர் போக்குவரத்துலாம் நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க. இப்படி மற்ற எல்லா காரியங்களும் சகோதரிகள் கூட நிறைய பேர் இந்த போகிறது வர்றது எல்லாமே செஞ்சிட்ருக்குறோம். இப்படிலாம் பார்க்கும்போது நான் நினச்சி பார்ப்பேன், இவங்களாம் யார், எப்படி நம்ம கூட சேர்ந்தாங்க, இவர் எந்த ஊர், நான் எந்த ஊர், எனக்கு அவருக்கு என்ன உறவு, ஒன்றும் இல்லை. ஆனால் எப்படி ஆர்டர் இப்படிலாம் நினச்சி பார்ப்பேன். அவங்களாம் வந்து என்னோடு கூட இணைந்து ஆடுறாங்க. பிலிப்பியர் 4:3 சொல்லப்பட்டிருக்கோம், அவர்கள் என்னோடு கூட இணைந்து நற்செய்தி பணியிலே போராடினார்கள், அவருடைய பெயர் வாழ்வு எழுதப்பட்டிருக்கணும். அப்படி என்னோடு கூட இணைந்து நிறைய சகோதர சகோதரிகள் அவங்க தகுந்த மாதிரி ஒழித்த ஜப ஊழியம், கடித ஊழியம், புத்தக ஊழியம், தொலைக்காட்சி ஒவ்வொரு ஊழியம் அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்காங்க. இதில் பைபிளோட எழுதியிருக்கல சகோதரர்கள் ஒருமித்து வாழ்வதை காண்பது எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே பிரதர். அது மாதிரி நம்ம கிறிஸ்துக்குள்ளாக நம்ம வந்து சகோதர சகோதரிகளாக இருந்து உங்களுடைய ஊழியத்தை வந்து தாங்கி வருகிறார்கள் இல்லையா பிரதர்? இல்லையா, அதெல்லாம் எல்லாம் எல்லாம் கடவுளுடைய சித்தம் திட்டம் அப்படின்னு நடத்திட்டு இருக்கிறார். நான் அப்படியே நினைக்கும், நான் ஒவ்வொரு நாளும் சில வேலையில் நினச்சிட்டு பார்ப்பேன், நான் யார், எங்கே, எப்படி, ஆனால் இப்போ இப்படின்னு சொல்லி நினச்ச போது நினைக்கும், நான் அடிப்பேன் வணக்கம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நான் எங்கே எப்படி போய்ட்டு அப்போல்லாம் என்னுடைய ஃப்ரெண்டுங்களாம் தப்பான ஃப்ரெண்டுங்க, தப்பான வாழ்க்கை ஃப்ரெண்டுங்க. ஆனால் இப்போ அப்படி ஆண்டுக்குள்ளே முன்னாடி அப்படி இப்படிலாம் செஞ்சுருக்கிறான்னு தான். இந்த
உங்களுடைய அடிக்கடி இப்போ வந்து மாதம் ஒரு முறை நீங்கள் வந்து ஜெப கூட்டம்லாம் நடத்திட்டு இருக்கிறீங்க இல்லையா பிரதர்? ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக ஒரு வழிகாட்டுதலாக நம்ம பார்க்குறோம். நமக்கு வந்து இந்த கேரளாவில் வந்து நமக்கு வந்து கரிஸ்மேட்டிக் ப்ரேயர்லாம் வந்து டிவைன் ரெட்ரீட் சென்டரில் அந்த மாதிரி நடத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தியானத்துலலாம் போய் கலந்துக்கிட்டு ஸோ அங்கே உள்ள ஒரு இறை அனுபவம்லாம் பெற்றுருக்கிறாங்க போது அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறீங்களா நீங்கள்? இப்போ தியான கூட்டம்னாக்க நான் அந்த ஆரம்ப காலகட்டத்தில், கடவுள் அழைத்த ஆரம்ப காலகட்டத்தில் நான் முத போயிருக்கிறேன். நான் மாத்திரம் போனேன். போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிற நிகழ்வுலாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஓ, இப்படிலாம் நடத்துகிறாங்களேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அதை வந்து மக்கள் மத்தியில் சொல்லுவேன். திவைனில் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கிறவங்க, இப்படி நடத்திட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வரனா நான் கூட்டின்னு வரேன் உங்களை. ஓ, நீங்கள் அழைச்சிட்டு போகிற மாதிரி? ஆமாம், நீங்கள் வரீங்களா உங்களை கூட்டிப்போம். அப்போ என் ஆரம்ப ஊழியத்தில் இருக்கிற அமர்தன்ட்டு வந்தார். அவர் ஏசிடி டிப்போவில் வேலை செஞ்சார். அவர் சில ரூல்ஸ் தான் தெரியும். அப்போது இங்கெல்லாம் போயிட்டு இது சேலத்தில் போயிட்டு பஸ் புக் பண்ணுவோம். அப்படி புக் பண்ணி கேரளாங்கெல்லாம் போட்டு நிறைய மக்கள் கூட்டிப்போம். அங்கே இங்கேருந்து நான் ஃபஸ்ட்டு நாகப்பட்டினம் பார்த்தேன். அப்புறமா மக்களெல்லாம் கூட்டி போயிட்டு டிவைனுக்கு மக்கள் கூட்டி போனேன். அப்போ அங்கே போயிட்டு வந்த பின்னாடி மக்களெல்லாம் அந்த ஜெப உணர்வோடு கூட என்னோடு கூட இணைய ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட கூட சிலர், எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் ரொம்ப ஆத்மதாகத்தவங்களும் எனக்கு செய்யும். இது மாதிரி டிவைனில் நிறையா போயிட்டு இருந்தேன். அதுக்கு பிற்பாடு கேரளாவில் நியூ ஜெருசலேம் ஒரு தியான் சென்டர் இருக்குது. அந்த நியூ ஜெருசலேமில் நான் கடவுளை அழைக்கப்பட்டு அங்கே போய் ஊழியம் செஞ்சேன். அப்போ இங்கேருந்து மக்களெல்லாம் கூப்பிட்டு போவேன். மக்களெல்லாம் கூப்பிட்டு அப்போ இதெல்லாம் அந்த ஒளித்தின் தியானம் அங்கே போயிட்டு கூப்பிட்டு போய்விட்டு அங்கே இருந்தேன். அங்கே போயிட்டு நான் ஊழி பண்ணுவேன். அதெல்லாம் சொல்ல நிறைய இருக்கும். இப்படியாக மக்களை நான் தியான சென்டரில் மக்களை கூப்பிட்டு போனேன். தனிப்பட்டது இல்லையா, டிவைன் போனேன். நியூ ஜெருசலேமுக்கு நான் போய் அங்கேயே ஊழியம் பண்ண ஆரம்பித்தேன். அது இல்லாமல் மற்ற இடத்துல தனிப்பட்ட விதத்தில் அங்கங்கே ஒரு தியானம் நடக்கும். அங்கே நடக்குதுனாக்க அங்கே போவேன், ஒன்று எடுப்பேன். வந்துட்டு போவேன். இந்த மாதிரி தியானத்தில் அட்டம் பண்ணிட்டு அது நமக்கு பாடம், வழிகாட்டுதல் நிறையா இருக்கும். ஜபத்திரம் இல்லை, அவங்க இப்படிலாம் செய்கிறாங்க, எந்த முறையில் செய்கிறாங்க, எப்படிலாம் செய்கிறாங்க. ஒரு இடத்துல நான் போனேன். நான் இப்போ கூட அதை கொண்டு வரேன். அத்தைப்பாட்டின்ற ஒரு அந்த ஒரு தியானத்துக்கு நான் போயிருக்கேன். ஃபாதர் ஸ்டீஃபன் தான் அங்கே அனுப்புனார். அத்தைப்பாடிக்கு போயிட்டு அவங்க பிறகு அங்கே எதிரி நடத்துவாங்க, தமிழ் நடந்து கேட்டார். அங்கே போகும்போது அங்கே இது தான் நடத்துவாங்க, மலையாளம் தான் நடத்துவாங்க. நாங்கள் எனக்கு மலையாளம் அவ்வளோ தெரியாது ஃபாதர் சொல்லிட்டு அடிச்சு இப்போ நீ போய் பாருன்னு சொல்லி போனோம். அங்கே போனால் அங்கே ஜெபிக்கிற முறைகள் எல்லாம் பார்த்து எனக்கு ஆச்சரியம் பண்ணுது. முழங்கால் போட்டு அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. ஜல்லியில் கல் மேலே முழங்கால் சிலுப்பா சொல்லுவாங்க. மணல் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. பலரும் ஆண்டவரே நம்மளாம் முட்டி போடுறதுக்கு இது பண்ணுறோம், இவன் ஜல்லிக்கல் மேலே அந்த கப்பு அந்த மணலில் இப்படி முட்டி போட்டு இப்படி போகிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த வழியாக இருந்தது. அது மக்கள் சொல்லு அப்படின்ட்டு. இப்படியெல்லாம் நான் நிறைய தியானத்தில் கற்றுக்கிட்டது உண்டு. அதை அனுபவமாக்கி கொண்டது மற்றவங்களுக்கு அதை கொண்டு போகிறது வழி உண்டு. அன்பான சகோதர சகோதரிகளே, எவ்வாறாக நம்முடைய இறை வார்த்தை நாம் சொல்வது போல இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வாஞ்சையோடு இருக்கின்ற நம் சகோதரர் எவ்வாறு தியானத்தில் கலந்து கொண்டார், அதன் மூலமாக பெற்ற அனுபவத்தை மற்ற மக்களோடு பகிர்ந்து கொள்கிறார். அப்படிப்பட்ட ஊழியத்திற்கு எவ்வாறு கடவுளால் கொடுக்கப்பட்ட நண்பர்கள் அவருக்கு உதவி செய்து வருகிறார்கள் என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் பார்த்தோம். மீண்டுமாக உங்களை சந்திப்போம். நன்றி. பிரைஸ் தி லார்ட்.